மகாத்மா காந்தியை கொச்சைப்படுத்தியதாக ஆளுநர் ரவியை கண்டித்து தமிழ்நாட்டின் பல இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆளுநருக்கு நீங்கள் இவ்வளவு அச்சப்படக்கூடாது. நான் ஆளுநரை மீறணும்னு சொல்ல, நான் ஆளுநரை நீங்க அவமதிக்கணும்னு சொல்ல. எங்களுடைய ஜனநாயக கடமையும் எங்களுடைய ஜனநாயக உரிமையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமர் கோயிலை திறந்த காரணத்தினால் பாரதிய ஜனதா ஜெயித்து விடும் என்றோ அல்லது வட மாநிலங்களில் இருக்கிறவர்கள் அதற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வார்கள் என்றோ ஒரு காலத்திலும் நினைக்காதீர்கள். அது நடக்கவே நடக்காது. நீங்க நல்லா எழுதி வச்சீங்க. அதுல ரொம்ப விஷயம் இருக்கு. கோயில் கட்டினவெல்லாம் என்ன நிலைக்கு போவாங்கலாம் நீங்க உள்ளூர்ல விசாரிச்சு பாருங்க. நிறைய நடந்திருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்ல. அதனால இந்த நாட்டில் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட முடியாது. இந்த தேச தந்தையை பாராட்டுகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே கொச்சைப்படுத்துவார். தேச தந்தையை கொச்சைப்படுத்துவார். எதற்காக மோடி இன்னும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்? எதற்காக குடியரசுத் தலைவர் இன்னும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்? இவர் ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லை என்று தூக்கி எறிய வேண்டாமா? என்ன பிரச்சனை என்றால் இதையெல்லாம் மோடி அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியடிகளுக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் என்ன உறவு என்பதை தெரியாத ஒரு ஆளுநராக அமர்ந்திருக்கிறார். அவர் இந்தியாவிற்கு உள்ள மாநிலத்தில் ஆளுநரா இல்ல பிரிட்டிஷார் மாநிலத்தில் உள்ள ஆளுநரா என்பதை சந்தேகப்பட வைக்கிறார். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆளுநர் ரவியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக வாழும் இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமிய மக்களை பிரிக்க ஆளுநர் முயற்சிப்பதாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் பாசிச பாஜக சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் விதைக்க வேண்டும் என ஆளுநர் ரவி நினைப்பதாகவும் அப்போது குற்றம் சாட்டப்பட்டது. ஆளுநரை கண்டித்து சிவகங்கையில் காங்கிரஸ் கட்சியினர் காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது காந்தியின் விடுதலை போராட்ட பங்களிப்பை கொச்சைப்படுத்துகிற வகையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து கூறியிருப்பதாக குற்றம் சாட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.